ஹே ஹலோ ஃபயர்ஃப்ளைஸ், நான் தான் உங்கள் ரூபி. ஸோ இன்றைக்கி நம்ம ஜின் ஹயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி இன்ட்ரோ. உங்கள் அண்ணா சுகாவோட ஃப்ரெண்டு தான் ஜின். ஸோ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங்கே நீங்கள் அதை அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க வண்டியில். உங்கள் பின்னாடி ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. உங்கள் பின்னாடி வந்த பர்சனும் உங்கள் பின்னாடியே வராங்க வீட்டுக்குள்ளே. ஏய் என் ஒயன், ஒன்று தாண்டி, நில்றி. என்ன ஜின், என்ன வேணும்? இன்னொன்று பிரச்சனை? என் வயன் என்ன திமிரு கட்டியா? பேசவே மாட்டியாடி, சொல்லிட்டு போ. நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, என்னால் அவன்கிட்ட பேச முடியாது. எதுக்கு நான் அவன்கிட்ட பேசணும்? சொல்லிட்டேன் அவன்கிட்ட பேச முடியாதுன்னு, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி நடக்கிறீங்க. அப்போ ஜின் அப்படியே ஃபோர்ஸாக உங்கள் கையை பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். நீங்கள் அவன் செஸ்ட்லேயே ஹிட் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஜின், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? யாராச்சும் பார்த்தா தப்பாயிடும். என் கையை விடு. ஏய் என்னடி, என்ன தப்பாகும்? விட்டா ஓவராக தான் சிலிப்பிகிட்ருக்க. தான் சொல்கிறேன்ல சாரின்னு. திருப்பி பிரேக்கப் பண்ணிக்கலான்ற. அதான் சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் சாரி. சும்மா வந்து காலையே பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? பிடிக்காத, கெஞ்சாத. உன்னை யாரும் வந்து கெஞ்ச சொன்னா? நான் உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னேனா? நீ வந்து கேட்டுட்டு என்ன திட்டிகிட்டு இருக்க இப்போது? மயன், இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு சத்தியமாக செம்ம காண்டாகுது. அதுக்கப்புறம் நான் திரும்பியே பார்க்காம போயிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 3 மாதமாக பின்னாடி திருப்பி வந்துட்டுருக்கேன்னா எனக்கு நீ வேணும், அதான் ரீசன். சும்மா எரிச்சல் பண்ணாத. என்ன லாஸ்ட்டாக கேட்குறேன், பேச முடியுமா முடியாதா? முடியாது ஜின், என்னால் உங்ககிட்ட பேச முடியாது. போதுமா? கிளம்பும் போதோ சொல்லிட்டே இருக்க. ஒரு சீன் போட்டு சுற்றிட்டு இருக்க. உனக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது. என் ஸ்டைலில் சொன்னோம், இப்போ தாண்டி உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே இழுத்து பிடிச்சி நச்சுன்னு ஒரு கிஸ் உங்கள் லிப்லேயே. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவன் லிப்ஸ் உங்கள் லிப்ஸில் படுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. ஜின் என்னை விடு, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. என்னை விட நான் போகணும். நடி சத்தமாக தான் பேசுகிறது. இந்தமாதிரி கேட்கல என் காதில். என்ன சொன்னேன்? ஜின் உனக்கு பைத்தியமா? இந்த சொல்கிறேன்ல என்னை விடுன்னு திருப்பி பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது. எனக்கு பிடிக்கல ஜின், இது போனி. அவனுக்கு இது கேட்டு செம்ம காண்டாகுது. அப்படியே உங்களை தள்ளிட்டே போயிட்டு வாலில் பின் பண்ணுறான். என்னடி உனக்கு பிரச்சனை? சும்மா தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, கெஞ்ச முடியாதுன்னு திருப்பி கெஞ்ச வச்சுட்டே இருக்க. இழுத்து வச்சு கிஸ் அடிக்கும் போது சும்மா தான் நின்றுட்டு இருந்த. இப்போ என்ன கொதிக்கிறது உனக்கு? எனக்கு பிடிக்கல ஜின், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ பண்ணுறதுனால எனக்கு 1% கூட பிடிக்கல. போதுமா? இதை கேட்டு உங்களை இன்னும் டைட்டாக வாலை லாக் பண்ணுறான். அது எப்படி 3 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சிது தானே உனக்கு? இப்போ மட்டும் எப்படி பிடிக்காமல் போகும்? அது அப்போ நீ என் பாய் ஃப்ரெண்ட். இப்போ நீ எனக்கு யார்? இதான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, இங்கேருந்து கிளம்பு. என்னது இப்போ யாரா? தான் நான் புருஷன்டி. என்ன இப்படி கேட்குற? என்னைக்கும் நான் மட்டும்தான் நான் புருஷன். என்னை பற்றி யாருன்னு கேட்குற? உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு. உங்ககிட்டலாம் பேசவே கூடாதுன்ட்டு இருந்தேன். மூஞ்சில் வந்து முழிச்சிட்ருக்க. எரிச்சலாக இருக்குது. போறியா அதை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக பார்க்குறீங்க. அவங்க ஹேண்டை சாஃப்டாக பிடிக்கிறான். இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். இதை நீ பண்ணியிருந்தா நான் அங்கேயே வெட்டி போட்டிருப்பேன், புரியுது. இருந்தாலும் அவங்க என் சுச்சுவேஷனை யோசிச்சு பாரு. உன் அண்ணா அவன் நினச்சி தான் அதை பண்ணேன், சரியா? இல்லைனா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். அது உனக்கே தெரியும். அது தெரிஞ்சும் நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளோ சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணுற அளவுக்குலாம் போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை வயன். திருப்பி கேட்குறேன், இதுதான் என் லாஸ்ட்டாக கேட்குறேன். இதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா? நம்ம பேச மாட்டோமா? திருப்பி சொல்கிறேன், நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லுவேன், எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை. எனக்கு இதுக்கு மேலே நீ என் லைஃப்பில் வேணாம். நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம். அன்றைக்கி சொன்னதை இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறத இன்றைக்கும் சொல்லுவேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ, ஓகே? ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க. ஜின் அப்படியே பொறுமையாக அவன் டோர் நோக்கி போயிட்டுருக்கான். லைக் வாசல் அதை நோக்கி போயிட்டுருக்கான். வயன், சத்தியமாக சொல்கிறேன்டி, இதுக்கு மேலே நீ சொன்ன மாதிரி உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். உன்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ண மாட்டேன். உன் பின்னாடி சுற்ற மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன். நீயும் இனிமேல் லைஃப்பில் இல்லை, அதை நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்திட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவன் போகிறதே. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. போறில்ல? எனக்கு என்ன?
நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். போ, எனக்கு என்ன, ச்சே, எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. பெட்டில் அப்படியே படுத்துகிட்டே உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுறீங்க. வால்பேப்பரில் ஜின் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க. நீங்கள் காலேஜ் 2nd இயர், உங்கள் அண்ணன் காலேஜ் 4th இயர். ஸோ ஜின்னும் காலேஜ் 4th இயர் தான் படிக்கிறான். 2 பேருமே கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது சுகாவுக்கு தெரியாது. ஜின் தான் சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பான். ஏன்னா சொன்னால் எங்கே அவங்க 2 பேத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், அதே மாதிரி உனக்கும் உங்கள் அண்ணாக்கும் இருக்க பாண்ட் போயிடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எதுவுமே இதெல்லாம் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே தான் டேஸும் போகுது, ரொம்ப ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டே ஹாப்பியாக. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் காலேஜ்க்கு லேட்டாக வந்திருப்பீங்க. என்ட்ரி ஆகும்போதே ஃபுல் கிரவுண்டும் கூட்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கே போய் பார்க்குறீங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி. பார்த்தா அங்கே ஒரு சீனியர் அக்கா அப்படியே ஜின்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே நடக்கிறத பார்க்குறீங்க. ஜின், ஐ லவ் யூ ஸோ மச். எவ்வளோ டேஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ கவனிக்கவே மாட்டேற என்ன? நீயும் யாரையும் லவ் பண்ண மாட்டேங்கிற, என்னையும் லவ் பண்ண மாட்டேங்கிற. ஏன்? அதான் யாரையும் லவ் பண்ணல, என்ன லவ் பண்ணலாம்ல, ஒரு சான்ஸ் கொடு. சாரா, என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? அது சொல்லிட்டே இருக்கலாம் எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு திருப்பி வந்துட்டுருக்க. இங்கே பாரு, அசிங்கப்படாத, நினச்சி போயிடு. ஜின், நீ என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நான் பின்னாடி தான் வருவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இங்கே பாரு சாரா, எனக்கு ஒன்று பிடிக்கல போதுமா? எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, ஏண்டி டார்ச்சர் பண்ணுற? போய், உனக்கு என்ன பிடிக்கலன்றது போய், சுத்த போய். அப்புறம் ஏன் யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேற? என்னையும் அக்செப்ட் பண்ண மாட்டேற, யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேற? இந்த காலேஜ்லேயே நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன், வேறு யாருமே பண்ணல. அப்போது என்னை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே? உனக்கும் லவ் பண்ணுற ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, என் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் நல்ல பொண்ணு தான் ஜின். நான் இதுவரையும் எந்த பசங்களையும் பார்த்தது கூட இல்லை, உன்னை மட்டும்தான் பார்க்குறேன். என்னை அக்செப்ட் பண்ணு, என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ ஜின். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். சாரா, லூஸு மாதிரி பேசாத, எங்கேன்னு கிளம்புன்னு சொன்னேன். முடியாது, நீ அக்செப்ட் பண்ணுறவன் நான் எங்கேயும் போக மாட்டேன். டேய், அக்செப்ட் தான் பண்ணேன்டா. அந்த பொண்ணு 2 வருஷமாக ஃப்ரெண்ட் சுற்றிட்டு இருக்கு. அவள் சொல்கிற மாதிரி அவன் நல்ல பொண்ணு தான். அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க தேவையில்லை, சரியா? எல்லோரும் மூடிக்கு நில்லுங்க, அது போதும். நீங்கள்லாம் மூடினீங்கனாலே எல்லாம் நல்லதாக நடக்கும், சரியா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். சுகா அப்படியே ஜின் பக்கத்தில் வரான். டேய், உனக்கு என்ன, வேறு ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்ணுறியா என்ன? டேஷ் பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்காது. உனக்கு தெரியாமல் நான் லவ் பண்ணிடுவேனா? அப்புறம் என்னடா, அக்செப்ட் பண்ணி தொலைய வேண்டியது தானே? இதான் எல்லோரும் சொல்கிறாங்களா நல்ல பொண்ணுன்னு. நானும் விசாரித்து பார்த்தேன், நல்ல பொண்ணு தான். அக்செப்ட் பண்ணிக்கோ, லைஃப் நல்லாயிருக்கும். எனக்கு தேவையில்லடா, எனக்கு இப்போ அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரியா? என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சுகா அப்படியே ஜின்னை ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ ஜின்னை அப்படியே சும்மா சுற்றி பார்க்கும்போது உங்களை பார்த்துடுறான். வயன், நீங்கள் அப்படியே அவனை டிஆர்ஏ ஐஸோட பார்க்குறீங்க. எப்போவுமே இப்படி தான் நடக்கும். காலேஜ்னு இல்லைனாலும் ஜின் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றுறது, வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹர்ட் ஆகும். நீங்கள் அப்படியே ஜின் கிட்ட போய் சொல்வீங்க, லைக் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம், நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு, ஏன் இப்படி மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கவனம் இல்லை, சுகாக்கு தெரிஞ்சால் கோவப்படுவான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஸோ நீங்களும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போவீங்க. பட் இந்த டைம் எல்லாரும் முன்னாடியே அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது, உங்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. அப்போ டக்குன்னு சாரா ஓடி போய் ஜின்னை ஹக் பண்ணிக்கிறா. ஜின்னு அப்படி தள்ளி விட பார்க்குறான், பட் அவள் தள்ளவே மாட்றா. அதை பார்த்துட்டு எல்லா க்ரௌடும் கத்துறாங்க, அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜின் பார்க்குறா நீங்கள் அழுறத. இப்போ இவ்வளோ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்போ நீங்கள் அங்கேருந்து ஓடி போயிடுறீங்க. இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் டக்குன்னு அந்த படம் தள்ளி விட்டு, சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல பிடிக்கலன்னு, சும்மா வந்து வாசிக்கிட்டே நிற்கிற. இதுக்கப்புறம் சும்மா இப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், மயிரா பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் இன்னொன்று, யார்கிட்டையும் போயிட்டு நானும் ஜின்னும் கம்மிட்டட்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காத. இன்னொரு வாட்டி தெரிஞ்சதுன்னு வையேன், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிருப்பான். வந்து தேடிட்டு இருப்பான் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தி இங்கேனா போயிடுவா, இப்போ இவ்வளோ சமாளிக்கிறதுக்கு என் பாதி உயிர் போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிக்கிட்டே இருக்கான். அப்படியே மேலே வரான் டெரஸ்க்கு. நீங்கள் அங்கே உட்காண்ட்ருக்கீங்க. என் வயன் இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? ஃபோன் பண்ணுறேன்ல, கையில் தானே ஃபோன் இருக்குது, அட்டன் பண்ணால் குறைஞ்சிருவியா? நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறதுக்காக கிட்டே வரான். நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறீங்க.
இப்போ எதுக்கு பின்னாடி போகிற? உன் கையை தானே பிடிக்க வந்தேன். எதுக்கிட்டி பின்னாடி போகிற? யார் நீ? யாரா? எங்கன்னா போய் முட்டிட்டு வந்தியா? இங்கே பாரு வயன், எனக்கு புரியுது உனக்கு டென்ஷனாக இருக்குது, உனக்கு கோவம் வருது, உனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாமே புரியுது. அதே அளவு தான் எனக்கும் இருக்கும், எனக்கும் கஷ்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத. என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணு. எனக்கு இப்போ உன் கம்ஃபர்ட்னஸ் ரொம்ப தேவையாக இருக்குது. என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணு. முடியாது. நான் ஏன் கம்ஃபர்ட் பண்ணும்? அதான் அவள் இருக்கா இல்லை, அவகிட்டே போக வேண்டியது தானே. ஏய் பைத்தியம்மா நீ, இங்கே பாரு வயன், எனக்கு நீ தாண்டி, உனக்கு தெரியும் தானே அது. நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் தானே. உன் அண்ணானாலன்னு உனக்கு தெரியும் தானே. திருப்பி ஏன்டி இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஜின் போதும் சரியா? இதுக்கு மேலெல்லாம் இன்னொருத்தி வந்து உன் கையை பிடிக்கிறது, உன்னை கட்டி பிடிக்கிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் உனக்கு கேட்கணும். என்ன? நீ சுகா கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு. எனக்கு ஆல்ரெடி தலைவலிக்குது, நீ என்னை இன்னும் கடுப்பேற்றிட்டு இருக்க வயன். எப்படி போய் சொல்கிற? நான் அவன் தங்கச்சியை லவ் பண்ணுறேன், வந்து கட்டி கொடுன்னு கேட்டால் அவன் கட்டி கொடுத்துருவானா? நான் எதுவுமே இல்லை, நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், எப்படி அவன்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதுக்காக இன்னொரு பொண்ணு நான் கட்டி பிடிச்சிட்டு இருப்பான், அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? வயன், நீ பேசுறது உனக்கே நியாயமாக இருக்கா? அவன் வந்து என்னை கட்டி பிடிச்சி நான் ரெடி பண்ண முடியும்? நான் எதுவும் அவளை போய் இல்லை வா வந்து கட்டி பிடின்னு வாண்டடா கூப்பிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் அப்படி சொல்ல ஜின், எனக்கு பிடிக்கல. அதான் என் நானும் சொல்கிறேன். நானும் என்னை பிடிச்சி வந்து கட்டி பிடின்னு கேட்டேனா? அவள் வந்து பாஞ்சா நான் என்னடி பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு சொல்லு. யாருமே அவங்ககிட்ட வரமாட்டாங்க, எங்கிட்டையும் யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம்ல. இல்லை வயன், என்னாலாம் சொல்ல முடியாது. என்னால் போயிட்டு சுகா கிட்ட நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அப்போது அவள் என்னாலே இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்ல வர? பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரியா? ஆமாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு வழி தெரில. என்னால் என் லவரை இன்னொரு பொண்ணு கூட அப்போல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது சரியா? எனக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது. ஓகே, அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடி, எனக்கு தானே இங்கே எரியும். நான் தானே உன்னை மிஸ் பண்ணி சுற்றுவேன். உனக்கு எதுவும் இல்லை, நீ எப்படி ஜாலியாக சுற்றுவ. நாங்கள் அப்படியா? ஏன் லவ் அப்படியா? என்ன சொன்ன? ஏன் லவ்வா? என் லவ்வை பற்றி நீ பேசாத சரியா? என் லவ்வை பற்றி நீ பேசுகிற வச்சுக்காத. என் லவ் எப்படின்னு எனக்கு தெரியும். இப்படி பாதிலே விட்டு போகிறது தான் உன் லவ்வா? பாதியிலே விட்டு போகிறேன்னா? நான் திருப்பி சொல்கிறேன், என்னால் என்னோட நான் லவ் பண்ண பர்சனை வேற ஒரு பொண்ணு கட்டி பிடிக்கிறதோ கையை பிடிக்கிறதோ நல்லா பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ நானும் வேறு பையன் கூட போய் நீ என்ன பண்ணுற சொன்னேன். யார்கிட்ட போவ? யார்கிட்டடி போவ? ஒத்தா நீ எந்தடி? விட்டுறா. ஏய் எதுக்கிட்ட இப்போ என்னை தள்ளி விட்ற? அப்படியே பண்ணிட்டேன் நான். எனக்கு புரியல. இதெல்லாம் தக்கன ஆடிட்டுருக்க. இங்கே பாரு வயன், நல்லா கேட்டுக்கோ. என்றைக்கும் நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். தவிர எவனையும் வந்து ஆட விட மாட்டேன் சரியா? இல்லை ஜின், எனக்கு நீ வேணாம். நான் இப்போயும் சொல்கிறேன், எனக்கு நீ வேணாம். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு நீ வேணாம், போதுமா? எனக்கு வேணான்னா வேணாம். என்னை விட்டுரு. சும்மா ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காது. என்ன சொன்ன? ஃபோர்ஸ் பண்ணுறேனா? அப்படி பண்ணித்தான் நீ லவ் பண்ணணுன்னா அப்படி ஒரு லவ்வே எனக்கு தேவையில்லை. கிளம்பு, லெட்ஸ் பிரேக்கப். போதுமா? ரொம்ப சந்தோஷமாக இரு. வேறு அவன் கூடாச்சும் போயிட்டு பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இரு. போதும், கிளம்பு இங்கேருந்து. உங்களுக்கு அவன் வாட்ச்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. போகாதடி, போகாத. போயிட்டான். நான் அவளை விட்டு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் போயிட்டான். எங்கே போயிடுவா? என் கூட தானே இருக்கணும். எந்த தானே என் கூட தானே இருக்கணும். பார்த்துக்கலாம். ஜின்னி கோவப்படாத, சரண்டாரு கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே நிற்கிறான். ஸோ அதை நினச்சிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம ரியாலிட்டிக்கு வந்துட்டோம். ஃப்ளாஷ்பேக் அதோட கட் ஆகிடுச்சு. நம்ம ரியாலிட்டிக்கு வந்துட்டோம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. இப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். ஜின் உங்கள் பக்கம் கூட வந்திருக்க மாட்டான். அவன் பாட்டு அவன் ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே போகிறது தான். நீங்கள் அப்பப்போ அவனை பார்ப்பீங்க, பட் அவன் உங்களை பார்க்கவே மாட்டான். சரி ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுருப்பீங்க. சரி அப்படியே டேஸும் போகுது. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கீழே வரீங்க மார்னிங். அம்மா நான் வந்துட்டேன். உங்கள் அம்மா அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு கையில் காஃபி எடுத்து வராங்க. இந்தா குடி. இந்த வேலையை விட்டு வந்த மாதிரியே அம்மா வந்துட்டேன்பா. ஆனால் வரதை பார்த்தா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வருது.
காஃபி கொடுத்துட்டியா? அவள்தான் கிளம்பு, நீ ஓரா பேசிகிட்டு இருக்க. அப்போ அப்படியே உங்கள் அப்பா உங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. வயன், சொல்லுடாடா, இங்கே வந்து உக்கார், அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன வேணும்? வயன், உனக்கு மேரேஜ் பண்ணலான்னு யோசிக்கிறோண்டா. மேரேஜா? டாடா, எதுக்கு எனக்கு இப்போ மேரேஜ்? நான் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். நம்ம குடும்பத்தில் அதான் வழக்கம். ஸோ மேரேஜ் பண்ணிக்கோ, சரியா? நான் சொன்னால் கேளு. டாடா உங்ககிட்ட எப்போவுமே கோவமாக பேசினதில்லை, பேச வச்சிடாத, ஓகே? டாடா, நான் இன்னும் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ளே எனக்கு எதுக்கு மேரேஜ்? அதுவும் இல்லாமல் சுகர் இருக்கும்போது எனக்கு எதுக்கு டாடா மேரேஜ்? அப்போ அப்படியே உங்கள் அம்மா வெளில வராங்க. வயன், அப்பா சொல்கிறதான் கேளேன். என்ன ஏற்று பேசிகிட்டு இருக்க? அம்மா, நீயும் ஏம்மா இப்படி பேசுகிற? நான் இன்னும் என் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? அதுவும் இல்லாமல் எனக்கு எதுக்கு இப்போ மேரேஜ் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே சுகாவும் ஜின்னும் என்ட்ராகிறாங்க. யாருக்கு மேரேஜ்? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உள்ளே வரான். அது உன் தங்கச்சிக்கு தான். ஜின் தம்பி, நீ வந்திருக்கியா? ஜின்கண்ணா, எப்போ வந்த? என்ன ஒரு வாரமாக வீட்டு பக்கம் ஆளே காணும்? ஆண்டி, அது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஆண்டி, அதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க அவனை. இவத்துக்கு நம்மளை எப்படி பார்க்குறா? பார்க்குறதே சரியில்லையே, மூஞ்சும் சரியில்லை. அப்பா சொல்லுங்கள், எதோ சொல்லிட்டு இருந்தீங்க. யாருக்கு கல்யாணம்? அது தங்கச்சிக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோண்டா. அவளுக்கா? அவளுக்கு எதுக்குப்பா மாப்பிள்ளை பார்க்குறீங்க? அவள் செகண்ட் இயர் தானே படிச்சுட்ருக்கா. நல்லா கேளுண்ணா, நான் இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? வயன், நீ சும்மா இருன்னு சொன்னேன். மா, அவளுக்கு எதுக்குமே இப்போ கல்யாணம்? நீயும் ஏம்மா அப்பா கூட சேர்ந்து ஆடிட்டுருக்க? ஏய், எங்களுக்கு தெரியாதாடா எப்போ யார் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ஜின் அப்படியே இதெல்லாம் கேட்டு உங்கள் அப்பா கிட்டே போய் உட்காடுறான். கல்யாணம் பண்ணிக்கோ வயன், அப்பா சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். நீங்கள் கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில். எனக்கு எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடே, என்ன பேசிகிட்டு இருக்க ஜின் கிட்ட? அவன் உன்னை விட பெரிய பையன், உங்கள் அண்ணா வயசு அவனுக்கு, என்ன பேசிகிட்டு இருக்க? அப்படியே ஜின் உங்களை பார்த்து நெக்கெல்லாம் சிரிக்கிறான், சாவடி அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிக்கிட்டே பார்க்குறீங்க. விடுங்க ஆண்டி, சின்ன பொண்ணு தானே, அதான் எதுவும் தெரியாமல் பேசுகிறா, நான் எதுவும் சீரியஸாக எடுத்துக்கல ஆண்டி. சரி வயன், சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்பா சொல்கிற மாதிரி? நீ ஆச்சு சொல்லு தம்பி, நான் சொன்னதான் கேட்கவே மாட்றா. நான் சொல்கிறேன் அங்கிள், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? சொல்லு வயன், கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படியே கோவமாக அவனை முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிக்கிறாரு. இங்கே பாரு வயன், நாங்கள் எப்போவுமே உன் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவோம், சரியா? அதனால் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாங்கள் ஒன்றும் உனக்கு பிடிக்காத இடத்துக்குலாம் தள்ளி விட்டுற மாட்டோம். உனக்கு எங்கே பிடிச்சிருக்கு, எங்கே ஹாப்பியாக இருப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவோம், சரியா? அப்போ ஜின்ன அப்படியே உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, என்கிட்ட மட்டும் தாண்டி ஹாப்பியாக இருப்பேன், சொல்லுவோம் அப்பாட்ட அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மக் பண்ணுறான். வயன், உன்கிட்ட தான் பேசுகிறேன், யோசிச்சு பார்க்குறியா? அப்பா நான் யோசிக்கிறேன். நீங்கள் அப்படி சொன்னதும் ஜின்னோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ரொம்ப திமிராக உட்காந்துருப்பான். இப்போ உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறான். அப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட, இல்லை என்னவோ என் யோசிக்கிறதுக்கு இருக்குது, ஓகேன்னு சொல்லு. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. அவன் அப்படியே முனவறான். இல்லைன்னு சொல்லு, வேணான்னு சொல்லு. ஓகேன்னு சொல்கிறீ, வேணான்னு சொல்லு. வயன், உன்கிட்ட தான் சொல்கிறேன், ஓகேன்னு சொல்லு, வேணான்னு சொல்லு. அப்பா எனக்கு ஓகே தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தான் முடிச்சிட்டா சுத்தம். என் மொத்த சந்தோஷத்தையும் பறிக்க வந்து சூனியக்காரியாக இருப்பா போல். எனக்கு காண்டாக்குது. ஜின், கோவப்படாத, பார்த்துக்கலாம், அவளை பார்த்துக்கலாம், எப்படி நீ கல்யாணம் பண்ணுற நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே முறைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்கள் அப்படி சொன்னதும் அப்படியே நினச்சி மேலே போயிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியே மேலே நினச்சி போயிருப்பீங்க. ஜின் அப்படியே நீங்கள் போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். டே சுகா, ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னியே, லேப்டாப்பில் காமிக்கிறேன்னு சொன்னியே, போகலாமா? அடா ஆமாம், சரி நீ மேலே போ, மேலே தான் லேப்டாப் இருக்கும் என் ரூமில், அதை போய் எடுத்து வெரிஃபை பண்ணிட்டேரு. நான் ஃபைல்ஸை வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? சரி ஓகே. செத்தடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே எழுந்துச்சி வரான். நீங்கள் உங்கள் ரூம் ஓப்பனில் தான் வச்சுருப்பீங்க. அப்படியே விண்டோ பக்கமாக பார்த்துட்டு உக்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்போ அவங்கள பார்க்குறான்.
நீங்கள் கண்டுக்கவே இல்லை எதுவுமே. அவன் வந்ததெல்லாம் சுத்தமாக நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே விண்டோ பக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அவன் பொறுமையாக உள்ளே வந்து அப்படியே டோர் லாக் பண்ணுறான். உங்களுக்குலாம் சுத்தமாக எதுவுமே கேட்கல. நீங்கள் அவ்வளோ ஜோன் அவுட்டில் உட்காந்துருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் கிட்டே வரான். நீங்கள் சைடாக தான் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அதே பொசிஷன்லேயே உங்களை தூக்குறான். நீங்கள் டக்குன்னு ஃப்ரெஞ்ச் ஆகிருப்பீங்க. ஜின் ஜின் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எப்படி உள்ளே வந்த? டோரை பப்பரப்பான்னு திறந்து போட்டால் பின்ன உள்ளே வராமல் வெளியே நின்று பார்த்துட்ருப்பாங்களாக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு என்ன தூக்கியிருக்க? என்னை விடு. ஏய், யாரை கேட்டிருக்கீள் உனக்கு மேரேஜ் ஓகேன்னு சொன்னேன்? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்டி? என்னை கேட்டு தானே நீ முடிவு பண்ணணும். நீ யார் எனக்கு? உன் புருஷன்டி. திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? உன் புருஷன் தான் நான். நீ என்னை கேட்கணும். என்னை கேட்டு தான் மேரேஜுக்கு ஓகே சொல்லணும். அதுவும் இல்லாமல் நீ என்னை தாண்டி மேரேஜ் பண்ணிக்க போகிற? இன் யோர் ட்ரீம்ஸ். உன்னை மட்டும் நான் கண்டிப்பாக மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் ஜின். சுத்தமாக எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே? அப்போ அவன் அப்படியே அவங்க இப்போ டைட்டாக பிடிக்கிறான். ஜின் ஜின் என்ன பண்ணுற? என்னை இறக்கி விடு. முடியாது ஜின். ஜின் இப்போ எதுக்கு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களை கூட்டிகிட்டு போய் அப்படியே பெட்டில் போடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? முதல் ரூமை விட்டு வெளில போ. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே அவங்க மேலே வரான். என்ன எதுக்கு இப்போ கிட்ட வர? ஏன் வரக்கூடாது? எதுக்கு வரணும்? அது எதுக்கு வரணும்? மயன், நாளைக்கு உன் அப்பா கிட்ட சொல்கிறேன். எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை, எனக்கு மேரேஜ் வேணான்னு நீ சொல்கிற. முடியாது, நான் சொல்ல மாட்டேன். நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்சி க்ளோஸாக எடுத்து கிஸ் பண்ணுறான். சின்ன என்னை விட்டு. ஏய் ஒத்தா ஸ்ட்ரகிள் பண்ணாதடி. என்னை விட்டுறா. டேய் விட்டுறா. விடவாடி. விட்டே ரொம்ப நாளாச்சு. நீ வேற விட்டு விடுன்னு கத்துற. எனக்கும் விடணுன்னு தான் தோணுது. விடவா என்ன? சின்ன அத்தை சொல்லலை. என்ன விடுன்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? எனக்கு எந்த விடு சின். சரி சரி கோவப்படாத. நாளைக்கு நான் சொன்ன மாதிரியே உன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன். முடியாது, நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னை மட்டும் நான் பண்ணிக்கவே மாட்டேன். ஏய் செம்ம காண்டாக்குறவன். எனக்கு பாரு, உன் அப்பா வேறு பண்ணி வச்சிருவாண்டி உனக்கு. பண்ணட்டும், உனக்கு என்ன? உனக்கு எங்கே எரியுது? நீயும் பிரேக்கப் சொல்லிட்டு போன தானே? நீ தாண்டி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன் மயிரா பிடுங்கன்னு டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்த. ஒரு மனுஷன் எவ்வளோ தான் கூலாக இருப்பான். டென்ஷன் அவனுக்கும் ஆகும் இல்லை, நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஆகும் இல்லை. அப்போ போய் என் அண்ணாட்ட சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை கட்டி வைங்கன்னு. நான் கட்டிக்கிறேன். ஒத்தா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? காது செவிடா உனக்கு? இதை சொல்லிட்டே இருக்கேன்ல, எனக்கு என் கரியர் முக்கியம். அப்படின்னா எனக்கு நீயும் முக்கியம்டி. உன்னை வச்சுக்கணுன்னா எனக்கு கரியர் முக்கியம்டி. அதுக்கு எனக்கு கரியர் வேணும்டி. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்ல வரியா? என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வந்துட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்க? இதான் சொல்கிறேன்ல, நீ இருந்தால் எனக்கு கரியர் முக்கியம், இல்லைன்னா எனக்கு கிடையாது. எனக்கு என் கரியர் முக்கியம். நான் உன் அண்ணாட்ட சொன்னேன்னு வையன், அப்படியே போய் உன் அப்பான்னு சொல்லி வைப்பான். உன் அப்பா என்னை மாப்பிள்ளை கேட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவான். போதுமா? பண்ணட்டும். ஒரு மனுஷனை எவ்வளோ கடுப்பேற்றணுமோ அவ்வளோ கடுப்பேற்றுருவான் நீ. நான் என்ன பண்ணேன்? அறிவு இருக்கா இல்லை மண்டையில் மசாலா வச்சு சுற்றிட்டு இருக்கியா? செகண்ட் இயர் வந்துட்டல்ல, இப்பையும் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க. ஜின் என்ன ஜின்? அடிச்சன்னு வையன் செவனி பேந்துடும் பார்த்துக்கோ உனக்கு. பின்னா உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க சொல்கிறியா? உன்னை நான் பார்த்துக்கணுன்னா நான் ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கு நான் படிக்கணும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் உன்னை வந்து முறையாக பொண்ணு கேட்க முடியும். என்னடி லூசுத்தமாக பேசிகிட்டு இருக்க? அதுக்காக என் பாய் ஃப்ரெண்டை வேற ஒரு பொண்ணு தொட்டா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சரிடி, இனிமேல் நான் எவ்வளோன்னு தொடமாட்டா. போதுமா? எப்படி நம்புறது? ஒயன் நான் கிறுக்கு பிடிச்சிருச்சா? எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு என் பழைய ஒயன் வேணும். நீ யார் ஏதோ சூன்யக்காரமே பேசிகிட்டு இருக்க? பைத்தியமாடி நீ? ஓ நான் பைத்தியமா? ஆமாம் நான் பைத்தியம்தான். நீ எனக்கு மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன்ல, நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான் ஜென், நான் பைத்தியம்தான். ஆமாடி நீ பைத்தியம்தான். இப்போ இதுக்கு என்னன்ற? அதான் நான் கேட்குறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ தாண்டி வேணும். அப்போ போய் கேளு நீ அண்ணாட்ட. கேட்குறேன்டி, நான் தாண்டி கேட்பேன். நான் தான் கேட்பேன். நான் வேறு யாரையும் கேட்க விட மாட்டேன். சரியா? அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு.
ஆ ஜின்மா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நான் ஒன்றும் நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு அவன்கிட்ட கேட்கவே இல்லை. ஜஸ்ட் என் அண்ணா கிட்டே போய் சொல்லு நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு. அவன் புரிஞ்சுப்பான். அடி ஏன் என் கிறுக்கல்லகி, நான் சொல்கிறது எனக்கு புரியுதாடி? நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும் வயன். டேய், உனக்கு என்ன அறிவில்லையா? நானும் பொறுமையாக பேசிக்கிட்டே இருக்கேன். நான் உன்கிட்ட வந்து என்னை வந்து மேரேஜ் படிக்கணும்னு நான் கேட்டேனா, இல்லை என் வீட்டில் வந்து பொண்ணுக்கு இருந்தால் சொன்னேனா? நம்ம 2 பேர் லவ் பண்ணுறதுனா போய் சொல்ல சொன்னேன். அதுக்கே இவ்வளோ பயந்து சாவுற? நீ சொல்லிடுவடி. நான் போய் சொல்லுவேன், அவன் திருப்பி அடிப்பான், நான் திருப்பி ஒன்று அடிப்பேன், ஃப்ரெண்ட்ஷிப் போகும், உன்கிட்ட வந்து கத்துவான், நீ திருப்பி அவன்கிட்ட கத்துவ, அதுக்கப்புறம் உன் அப்பா ஏன்ட்ட வந்து கத்துவான். இப்படி கத்திக்கிட்டே இருந்தா அவ்வளோதான், லாஸ்ட்டாக நக்கிட்டு போயிடும். உனக்கும் நான் கிடைக்க மாட்டேன், எனக்கும் நீ கிடைக்க மாட்டேன். எப்படி இதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா நீ? நான் சால்வ் பண்ணலான்னு பார்த்தா நீ பெரிய பிரச்சனையை ஊதலான்னு பார்த்துட்டு இருக்க. நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸை பார்க்காம டக்குன்னு திரும்பிடுறீங்க. ஏய் ஏய் டியே, இப்போதைக்கு என் மூஞ்ச பத்திருப்புற. என் மூஞ்ச படுறி மாட்டேன். ஏன் பார்த்தா விழுந்துருவேன் பயமா? இல்லையே. அப்போ பாரு. மாட்டேன். நான் ஏன் பார்க்கணும்? நீ தாண்டி பார்க்கணும். என் ஃபேஸை நீ மட்டும் தாண்டி பார்க்கணும். நான் பார்க்க மாட்டேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், சும்மா சும்மா நான்ட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாதுடி. இப்போ லாஸ்ட்டாக கேட்குறேன், கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவியா மாட்டியா? மாட்டேன். நான் கல்யாணம் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் பண்ணிப்பேன். அப்போ ஜின்க்கு அவ்வளோதான், அவ்வளோ காண்டாகுது. அவன் அப்படியே அந்த டோரை ரொம்ப ஸ்பீடாக அடிச்சுட்டு போகிறான். நீங்கள் அப்படியே அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ எப்படி டேஸும் போகுது. 2 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அப்பாவே உங்களை வந்து கூப்பிட்றாரு. வயன் சொல்லுடாடா, இங்கே பார், இந்த 2 ஃபோட்டோஸில் உனக்கு எந்த ஃபோட்டோ ஓகேன்னு சொல்லு, அதை பார்த்துடலாம்டா. அது அது என்ன என்ன அது? நீ தானே ஓகேன்னு சொன்ன மேரேஜ்க்கு? அதான் நீ எது பாரு, எது ஓகேனாலும் எனக்கு ஓகே தான். 2 பேருமே நல்லவங்க தான். அப்பா என்னடா அது? நான் மேரேஜ் பண்ணிக்கலப்பா. இங்கே பாரு வயன், கடுப்பேற்றிட்டு இருக்காத. நீ ஓகே சொன்னன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம், பேசிட்டோமே, ஓகேவா? மரியாதையாக மேரேஜ் பண்ணிக்கிற வழியை பாரு. இதுக்கு மேலே அதை பேசினேன்னா டாடாவாக பார்க்க மாட்டேன், கடுப்பாயிடும் நான் பாரு. ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு, சாரிப்பா என்னால் இதை டிசைட் பண்ண முடியல. சரி ஓகே, அப்போ நானே பார்த்துக்குறேன், நீ போ, நீ மேலே போய் உட்காரு போ. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நினச்சி போயிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி ஜின்னு உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டான். அது வேறு உங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் ஃபோன் பண்ண நினைப்பீங்க. பட் ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப தடுத்துரும். அதனால் நீங்கள் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டீங்க. அவனே வந்து ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஜின்னும் அவளே ஃபோன் பண்ணட்டும், அவளுக்கு எவ்வளோ ட்ரூ லவ் இருந்தால் அவள் ஃபோன் பண்ணி வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணுறான். இப்படியே 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே டேஸ் போயிடுச்சு. வெயிட் பண்ணி இன்றைக்கி உங்கள் மேரேஜ் டே. நீங்கள் மண்டபத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜின் நின்றுட்டுருக்கான் உங்களை முறைச்சிக்கிட்டே. உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி தனியாக ஃபார்ம் ஆகுது. சேம் அவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏய் மயன் வேணாம், என்ச்சு வந்துரு. அவன் மட்டும் அவன் கழுத்தில் தாலி கட்டினான்னு வையன், கையை அறுத்து போட்டுருவேண்டி. அங்கே உட்காண்ட்ருக்காது நினச்சி வா. ஜின் ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டு மயன் வந்துடுன்னு, நான் வந்துடுறேன். ஜின் ப்ளீஸ் அப்படியே அமைதியாக நிற்காதடா, கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நினைக்கிறீங்க. பட் வெளில சொல்லிக்கல. 2 பேரும் ஐ கான்டாக்ட் மட்டும் அப்பப்போ வச்சுக்கிறீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது 2 பேருக்கும். இன்னும் மாப்பிள்ளை வரல. ஸோ எல்லாருமே மாப்பிள்ளைங்கன்னு தேடிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் மாப்பிள்ளையோட அம்மா ஒரு மாதிரி பதட்டமாக கிட்டே வராங்க. உங்கள் அப்பா கிட்டே வந்துட்டு, சமந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ என்ன சமந்தி பேச வேண்டியது இருக்குது? மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வாங்க, டைம் முடிஞ்சிட போகுது. அது இல்லை சமந்தி, கொஞ்சம் வரீங்களா? அது பேசுகிறதுக்கு வரீங்களா? உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அவர் அப்படியே அங்கேருந்து போகிறாரு. சம்மந்தி அப்படியே உங்கள் ஒய்ஃபையும் அப்படியே கூட்டிகிட்டு வாங்களேன். ஏய் வா. எங்கங்க மாப்பிள்ளை எங்கேயா? தெரிலடி, போய் பார்த்தா தான் தெரியும், வா. ஏங்க எனக்கு பயமாக இருக்குது, ஏன் அவங்க அப்படி கூப்பிட்றாங்க? ஏய் அவங்க கூட தான் நின்றுட்டுருக்கேன், வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. நீங்களும் சின்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. பக்கத்தில் சுகா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் படுத்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காரு. உங்கள் அம்மா அப்பா சைடு வந்தா அவங்க அப்படியே நிற்கிறாங்க. உங்கள் அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சம்மந்தி என்னாச்சு, மாப்பிள்ளை எங்க? அது வந்து அப்படியே உங்கள் அப்பா முறைக்கிறாரு. என்ன எல்லா எஃப்எஃப்லேயும் எல்லா ஒன் ஷாட்லேயும் ஓடி போகிற மாதிரி
இதான் ஓடி போயிட்டானா? இது ஆமாம் சம்மந்தி, என் பையன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். நினச்சேன். ஏங்க, ஒரு ஃபோட்டோ கொடுக்கும்போது அவன் லவ் பண்ணுறானா இல்லையா, எந்த பொண்ணை லவ் பண்ணுறான்லாம் பார்க்க மாட்டிங்களா? சம்மந்தி அது அவன் பொண்ணையே லவ் பண்ணல. அப்புறம் அவன் அவன் ஒரு பையனை கூட்டிகிட்டு ஓடிருக்கான் சம்மந்தி. என்னது? அது அது என் பையன் ஒரு கே. என்னங்க சொல்கிறாங்க? ஏய் இருடி, எனக்கு தலையை சுற்றுட்டு ஒரு நிமிஷம் இருடி. என்னங்க சொல்ல வரீங்க? அதுதான், என் பையனுக்கு பசங்களை மட்டும்தான் பிடிக்கும். அப்போ என் பொண்ணை பார்த்தா பையன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயோ அப்படி இல்லை சம்மந்தி, அது உங்கள் பொண்ணுக்கு கட்டி வச்சிட்டோன்னா அவனே திருந்திடுவான்னு நினச்சோம். அவ்வளோதான். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ காண்டாகுது, அப்படியே வெளில வராரு. சுகா தான் நின்றுட்டுருக்கான். அவங்கள கூப்பிட்டு அப்படி சொல்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. சுகா அப்படியே கேஷுவலா, இப்போ என்ன பண்ணுறீங்க அதுக்கு? டேய், உன் தங்கச்சி மானந்தாண்டா போகும், அவள் கல்யாணம் நின்றுட்டா. ஓ இப்போ என்ன பண்ணும்? என்ன பண்ணுன்னு இப்போ அசால்ட்டாக கேட்குற? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? பா என்னன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லு, பார்த்துக்கலாம். டே, அவள் கல்யாணம் நடக்கணும்டா, இல்லை அவளுக்கு தாண்டா அசிங்கம், யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன, அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் அதானே? ஆமாம் நடக்கும். எப்படி? யார் மாப்பிள்ள? நான் கூப்பிட்டு வரேன். டேய் எங்கடா போகிற? எங்கேயும் போகல, நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா போகிறான். வேறு யார்கிட்டையும் இல்லை, நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே நம்ம ஜின்கிட்ட தான் போகிறான். டே மாப்பிள்ள, என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர, நீ ரெடியா? ஜின் அப்படியே திருன்னு முழிக்கிறான், என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. டேய் முழிக்காத, இவன் ஒருத்தன் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்தோம்ல, அவன் கேவான்டா, வேற ஒரு பையனை இழுத்துட்டு ஓடிட்டான். எது கேவா? ஆமாடா, அது தெரியாமல் எங்கள் அப்பங்காரன் வேறு அதை பார்த்து ஏதோ மானம் போகுமாண்டா. நீ போய் உட்காந்துக்கோ, என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டு. ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனுக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் காமெடியாக இருக்குச்சு. கேயை போய் உங்களை கட்டி வைக்க பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நெக்கெல்லாம் சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு நிமிஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் சுகா போய் ஜின்கிட்ட கேட்டதுனால நீங்கள் இன்னும் ஹாப்பியாக ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே நீங்களும் வெக்கப்பட்டு உட்காந்துருக்கீங்க. போட்டு செத்தடி என்கிட்ட. இவ்வளோ கொழுப்பு இருந்தால் உட்காந்துருப்பேன். இதுக்கு மேலே அவனுக்கு இருக்குடி அம்மா. ஐயோ எனக்கு ஒரு ஜாஸாக இருக்கே. டே ஜின்னா, எனக்கு எங்கேயும் வட்ட சைஸில் மச்சம் இருக்குடா டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அப்படியே 10 மினிட்ஸ் தான் ஜின்னை மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணி வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கா பவ்யமா. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான், ஒரு விங்க் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு கொஞ்சிக்கிறீங்க. ஐயோ எங்கே போனாலும் இவன்கிட்டயே வந்து மாட்டிக்கிறேனே, வச்சு செய்வானே. இன்றைக்கி நைட்டு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி இப்போவே முன்னாடி நினச்சிட்ருக்க. நான் என்ன நினைக்கிறது? நான் ஒன்றும் நினைக்கல. இன்றைக்கி நைட்டு போய் தானே நினச்சிட்ருக்க. இல்லையே, நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? இன்றைக்கி நைட்டு எதுவும் ஆகாது, நான்லாம் விட மாட்டேன். நீ விட்டா என்ன, விடலன்னா என்ன, நான் விடுவேன். நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு பேர் பேசாமல் இருங்கோ, நான் மந்திரத்தை ஓதணும். ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்கோ. நீ ஓதுங்கோ, நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம். ஸோ அப்படியே மேரேஜும் முடியுது. ஜின்ன அப்படியே உங்களை பார்க்குறான், நீங்கள் அப்படியே ஜின்ன பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி டங்க ரோல் பண்ணிட்டே உங்களை பார்க்குறான். என்னடி மாமனை எப்படி பார்த்துட்ருக்க? ஏதாச்சும் பண்ணுமா என்ன? நான் அப்போலாம் நினைக்க மாட்டேன். நீ தான்டா பொறுக்கி. அஃப்கோர்ஸ் பேபி, நான் பொறுக்கி தாண்டி. உனக்கு மட்டும் நான் பொறுக்கி தாண்டி. ஜின் வாய மூடு. டே அண்ணா அது ரெண்டு பேரும் இங்கே வாங்க. வாடி போகலாம். அண்ணாக்கி பண்ண எனக்கு தெரியாது. மூஞ்சை என்கிட்ட உருன்னு வச்சுருக்க, மூடிட்டு வா மொதல், அவன் கூப்பிட்றான்ல. ரெண்டு பேரும் அப்படியே சுகா கிட்டே போகிறீங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க. என்னடா உட்கார்றா, அதுக்குள்ளே அவசரமா என்ன? அப்போல்லாம் இல்லையே. அப்போ உட்காரு. சுகா அப்படியே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு, எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? அது என்னது, எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ணா அது நாங்கள் லவ்லாம் பண்ணலையே. ஐயோயோ ஏய், நான் உனக்கு அண்ணன்டி. நான் உனக்கு ஃப்ரெண்டுடா. அது கூட தெரியாமலாம் எனக்கு இருக்கும். சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? எத்தனை வருஷமாக என்கிட்ட மறைச்சிட்ருக்கீங்க? ஜின் சொல்லிடுறான், 3 இயர்ஸா. 3 வருஷமாக என்கிட்ட மறைச்சிருக்கீங்க ரெண்டு பேரும். ஏன் என்கிட்ட சொன்னால் ரெண்டு பேரும் பிரித்து வச்சுருவேன் நினைப்போ? ஆமாண்ணா,
நான் நான் கூட சொன்னேன் அவன்கிட்ட, உங்ககிட்ட சொல்லணும். ஆனால் அவன் கேட்கல. அது வந்து டேய் இருங்க. இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் ஏதோ ஆண்டவன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நினச்சிட்டு இருக்கீங்களோ? டேய் அந்த வேலையை பார்த்ததே நான் தான்டா. 2 பேரும் ஷாக்காக சுகாவை பார்க்குறீங்க. நானே அது எனக்கு தெரியும். என் தங்கச்சி உன்னை லவ் பண்ணுறா, அதே மாதிரி எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்ணுறான்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் போனேன், அந்த மாப்பிள்ளையை பார்த்தேன், அவன் என்கிட்ட உளறிட்டான் அகேன்னு. ஒன்றும் பண்ண வேணா, மடியில் வந்து உட்காரு, அடுத்து நீ கிளம்பிடுன்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் பார்க்கப்பட்டு போயிட்டான். அவ்வளோதான். கரெக்டாக நான் யோசித்த மாதிரியே உன்கிட்ட வந்து கேட்டேன், நீ உக்கான்ட்ட, கல்யாணம் நடந்துச்சு. ஹாப்பி, நீ ஹாப்பி, நான் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. அவ்வளோதான். அப்போ ஜின்ன அப்படியே சுகாவை பார்த்துட்டு அப்போ உனக்கு ஓகேவா நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறது? நீங்கள் 2 பேர் பண்ணலன்னா தானே நான் குத்தம் சொல்லுவேன். எனக்கு உன்னையே பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு என் தங்கச்சியை பிடிக்கும், 2 பேர் சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கூட தெரியாத மக்கு சாம்பிரானே இருந்திருக்கு. என் தங்கச்சிக்கு கூட தெரியுது, உனக்கு தெரில, அறிவு கெட்ட முண்டோம். ஜின்ன அப்படியே ஒரு மாதிரி இச்சா இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜின்னை பார்த்து முறைக்கிறீங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது அவன் ஓகே சொல்லுவான்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. அவன்கிட்ட சொன்னேன்ல, நீ தான் கேட்கல, இப்போ கூட என் பேச்சு கேட்கல. போனி சத்தியமாக எனக்கு தெரியாதுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்றைக்கி என் பக்கத்தில் வராது. என்னடி அப்படின்னு அவன் கூப்பிட்டு நீங்கள் நினச்சி போயிருப்பீங்க. ஜின்னு அப்படியே சுகாவை பார்க்குறான். இவ்வளோ விளக்கெண்ணையாக இருந்திருக்கேடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, சொன்னால் மட்டும் கிழிச்சு தள்ளிட்டுருப்பீங்க சார். போடா போயிட்டு உன் படாடி சமாதானப்பட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றான். ஜின்னு அப்படியே நினச்சி போகிறான். ஸோ இப்போது 2 பேத்துக்குமே தனியான்னு சொல்லிட்டு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் இருக்கீங்க. நைட் ஆயிடுச்சு. உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே உள்ளே வரீங்க. ஜின் பொறுமையா? பொறுமைலாம் இல்லடி, கிட்ட வாடி. வேன் 3 மாதம்டி தொடவே இல்லை தெரியுமா? அப்படியே எனக்கு வேணாம், எனக்கு டயர்டாக இருக்குது. உனக்கு எங்கடி டயர்டாக இருக்கும்? எனக்கு தானே டயர்டாக இருக்கும். பின்னாடி சுற்றி ஆளே விட்டல. இதுவும் இல்லாமல் இவ்வளோ தைரியம் இருந்தால் அவன்கிட்ட போய் உட்காந்துருப்ப. மட்டும் இல்லை, நீ உனக்கு இன்றைக்கி இருக்குடி, வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை டைட்டாக கிராப் பண்ணி கிட்ட இழுக்கிறான். ஜின் வேணாம் ஜின் வேணாண்டா. வேணான்னு சொல்லாத, வேணும்னு சொல்றீ. முடியாது, நான் சொல்ல மாட்டேன். அப்போ வேணும் தான், போ. அப்படியே உங்களை பெட்டில் தள்ளியிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டிகிட்டு இருக்கான். அவன் கழட்ட அங்கங்கே கிஸ் கொடுத்துக்கிட்டே வரான். ஜின் வேணாம் ஜின், கொஞ்சம் பொறுமையாக பண்ணு. 3 months ஆகிடுச்சு, ஸ்பீடாக பண்ணாத. நான் அப்படி தாண்டி பண்ணுவேன். எவ்வளோ கொழுப்பு இருந்தால் வந்து உட்காந்துருப்பேன். நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சும், நான் தான் மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு வந்து உட்காந்துருக்க. எல்லாம் கொழுப்படி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் செஸ்ட்டை பிடிச்சி ஸ்க்வீஸ் பண்ணுறான். வலிக்குது ஜின். வலிக்கட்டும். எனக்கும் வலிச்சுட்டு தானே இருக்கும். வலிக்கட்டும்டி, சாவுனி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ்ஸஸ். ஜின் ஜின் போதும் ஜின், என்னால் முடியல ஜின். வயன் ஐ லவ் யூ வயன். லவ் யூ ஜின். லவ் யூ டூ ஜின். லவ் யூ டி. லவ் யூ டூ ஜின். போதும் ஜின், பொறுமையா. லவ் யூ டி. லவ் யூ. நீ என் பேர் சொல்லி கற்று, நானும் உன் பேர் சொல்லி கத்துறேன். 2 பேரும் நைட் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கலாம். நான் இன்னைக்கு கூட விட மாட்டேன். நான் இன்னைக்கு கூட விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் உங்களுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாகவும் வைல்டாகவும் போகுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜின் அப்படியே உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். இது மட்டும் குறைச்சல் இல்லை, எப்படி எப்போ பண்ணாலும் இது மட்டும் கொடுத்துட வேண்டியது. இது கொடுப்பேன்டி, நான் அங்கே கொடுப்பேன், இங்கே கொடுப்பேன், இங்கேயும் கொடுப்பேன். இல்லை போதும், நீ எங்கேயும் கொடுக்க தேவையில்ல, நீ தள்ளியாக உட்கார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற? அது ஏன் ப்ராப்பர்ட்டி, நான் எங்கே வேணால் கொடுப்பேன். நான் இன்னொன்று கேஜி கொடுத்துட்டேனா? ஆமாம், இதோ இங்கே தொங்குதில்லை உன் ஜஸ்டிக்கிட்ட அப்படின்னு பாயிண்ட் பண்ணி காட்டுறான். நீ கையெடு. நீ தொங்குதில்லை இந்த தாலி நான் கட்டினேன், அப்போ நீ எந்த தானே? ஆமாம். அப்புறம் என்ன? நான் எங்கே வேணால் கொடுப்பேன், எங்கே வேணால் கடிப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன்.
பண்ண தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அடிக்கிறீங்க. லவ் யூடி என் பொண்டாட்டி. சிப்படா சொல்றி சொல்லுன்னு வையன். இல்லை இல்லை சொல்கிறேன். லவ் யூ டூ லவ் யூடி லவ் யூ டூ லவ் யூடி ஏ லவ் யூ டூ லவ் யூடி. எவ்வளோ அப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? இல்லை 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 நான் சொல்கிறேன். லவ் யூ போதுமா? இல்லாத. ஸோ ஹாப்பி என்டிங். அவ்வளோதான். இதோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நிறையா நாய்ஸ் கேட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் என் வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடாக குறன்னு கேட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் பின்னாடி நாய்ஸு அங்கே ஸ்டக்காகி கேட்டிருக்கோம். எனக்கு லைட்டாக கோல்டு. அதுவும் இல்லாமல் அதான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், பட் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண தான் ஓகே நம்ம கோல்டுன்னே வந்து எனக்கு தெரியுது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதை மட்டும் இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து கரெக்டாக கச்சிதமாக வந்துடும். டோன்ட் வரி. சரி ஓகே பாய் டாடா லவ் யூ ஆல். கமெண்ட் மஸ்ட்பா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கொஞ்சம் குரல் அப்படி இப்படி இருந்திருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசுகிறேன். சரி ஓகே பாய் டாடா லவ் யூ ஆல்.